தரிசனம் நேர்களுக்கு வணக்கம். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காரடையான் நோன்பு வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ காரடையான் நோன்புனா என்ன, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அது ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், அதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட அந்த விஷயங்களை பற்றி பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க விஜய் ஆனந்த் அவர்கள். வாங்க அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் கவிதா. சார், காரடையான் நோன்பு அப்படின்னா என்ன, அந்த நோன்புனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? பொதுவாகவே நம்ம பெண்களுக்கு வருஷத்தில் ஒரு முக்கியமான ஒரு 3 நோன்பை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஒன்று இந்த வரலட்சுமி நோன்புன்னு சொல்லுவோம். ஆவணி மாதத்தில் வரலட்சுமி நினச்சி அந்த நோன்பு பண்ணி இந்த சரடை கட்டிக்கிற வழக்கம். அதே போல் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் கேதார கௌரி விரதம்னு பார்வதி தேவிக்காக பண்ணக்கூடிய அந்த விரதம். ஸோ அந்த 2 விரதம் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமான விரதமாக இந்த விரதம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது காரடையார் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப அதிகமாக கொண்டாடுறது இந்த பிராமண சமூகங்களில் இருந்தாலும் மற்ற எல்லாருமே கொண்டாடக்கூடிய நோன்பு தான் இது. இதை காமாட்சி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்வதி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விரதத்தில் என்ன மகிமை அப்படின்னாலே ஒரு சின்ன கதை இருக்குது. அந்த கதை என்ன அப்படின்னா, இந்த சாவித்ரி அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரியும். இவங்க மந்திர தேசத்தினுடைய மகாராஜா அஸ்வபதியினுடைய மகள் சாவித்ரி. இவங்க வீரமங்கை, ரொம்ப அறிவில் சிறந்து விளங்கக்கூடியவங்க. இவங்க ஒரு நாள் அப்படியே காட்டுக்கு போகிறாங்க. அப்போ போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார். கூடவே கண்ணு தெரியாத ஒரு அப்பா அம்மாவும் கூட இருக்காங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு தேவையான பணிவிடைகள்லாம் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்கார். அவர் யார் அப்படின்னா சாளுவ தேசத்து இளவரசன். அவங்க அப்பா அந்த ஒரு போரில் தன்னுடைய நாட்டை சொத்துக்கள்லாம் இழந்துட்டு அகதி மாதிரி அந்த காட்டில் இருக்கார். அந்த காட்டில் இருக்கிற தன்னுடைய அப்பா அம்மா, கண்ணு தெரியாத அப்பா அம்மாவை அவ்வளவு பத்திரமா பார்த்துக்கிறார் இந்த மனுஷன், இந்த இளவரசர். அவர் தான் சத்தியவான்ங்கிற பேர். அந்த சத்தியவானை பார்த்தோன்னே சாவித்திரி தேவிக்கு மனசில் ஒரு பெரிய ஒரு கருணையோடு சேர்ந்து ஒரு அன்பு பிறக்குது. இவ்வளவு வசதி வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு காட்டில் இருக்கிறப்பையும் தன்னுடைய பெற்றோரை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாரு, இவரை மாதிரி ஒருத்தர் தனக்கு மணவாளனாக கிடச்சா நம்மளை எப்படி பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு ஆசை சாவித்திரி மனசில் மேலோங்குது. உடனே அரண்மனை திரும்பிடுறாங்க. அன்று இரவு தன்னுடைய அப்பா கிட்ட இந்த ஆசையை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்பா முதல்ல வேண்டாம், ஏன்னா இன்றைக்கி அவர் நாடுமே இல்லாமல் இருக்கார், நீ அரண்மனையில் வாழ்ந்த, நீ எப்படி அவர் கூட போய் கஷ்டப்பட்டு வாழ முடியும் அப்படின்னு. இல்லை, நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரண்மனை வாழ்க்கை, தன்னுடைய ராஜ பரிபாலம் எல்லாத்தையும் விட்டுட்டு சத்தியவானை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அரண்மனையில் ஜோஷியர் இருப்பார் இல்லையா, அந்த ராஜரிஷி ஜோஷியரை கூப்பிட்டு கேட்குறப்ப அவர் சத்தியவானுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன ஒரு சின்ன இருக்குது. அதுக்குள்ளே நாரதர் அங்கே வந்துடுறாரு. நாரதர் வந்தோடனே கண்டிப்பாக உன் பொண்ணை சத்தியவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காத, அவருக்கு ஆயுஸ் முடிய போகுது, அவனோட கல்யாணம் பண்ணிட்டா சாவித்திரியோட மாங்கல்யம் நிலைக்காது அப்படிங்கிற ஒரு தகவலை நாரதர் சொல்லிடுறாரு. அதையே தான் தன்னுடைய ஜோசியர், அரண்மனை ஜோசியராக இருக்கக்கூடிய ராஜரிஷியும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த 2 பேர் சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு சுத்தமாக மனசு இல்லை. சாவித்திரியை வேண்டாமா, இந்த கல்யாணத்தை நீ மறந்துரு அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் மீறி எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, நான் அவரோட தீர்க்க சுமங்கலியாக இருப்பேங்கிற அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு அத்தனை பேரோட எதிர்ப்பையும் மீறி சத்தியவான சாவித்திரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி அந்த காட்டில் அந்த குட்டி சின்ன ஒரு குடிசையில் தன் கணவர் சத்தியவானோட மிகுந்த சந்தோஷமாக 2 பேரும் வாழ்கிறாங்க. கூடவே தன்னுடைய மாமனார் மாமியார் இருக்கக்கூடிய அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு பணிவிடை பண்ணுறாங்க சாவித்திரி. இதை பார்த்து சத்தியவான் ரொம்ப மெச்சி போகிறார். அதாவது இப்படிப்பட்ட மனைவி நமக்கு கிடச்சிருக்காளே, நம்ம என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஒரு நாள் பூஜைக்காக பூ பறிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த நாள் தான் சாவித்திரிக்கு மாங்கல்யம் பறிபோகக்கூடிய ஒரு நாள். நாரதர் மூலிமா சத்தியவானுடைய உயிர் பெரிய போகிற அந்த நாள் இருந்தவுடனே சாவித்திரி தனது ஒரு வைராக்கியத்தினாலையும் தான் செஞ்சிட்டு வர அந்த பூஜையினாலையும் நிச்சயமாக கணவனுக்கு எதுவும் நேராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்க அந்த பூஜையை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த டைம் வருது, யமதர்மராஜா வராரு. நேராக சத்தியவானுடைய உயிரை பறிச்சுட்டு கிளம்புறாரு. அவர் கிளம்பின உடனே இவ பெரிய பதிவிரதை இல்லையா, ஏகபத்தனை விரதியாக இருந்ததுனால யமன் கரெக்டாக அவர் கண்ணுக்கு தெரிகிறாங்க, சாவித்திரி கண்ணுக்கு. அவரை ஃபாலோ பண்ணியே சாவித்திரியும் போகிறாங்க. ஒரு கட்டத்தில் போனோன்னே யமன் திரும்பி பார்த்துட்டு, ஏமா நீ சாவித்திரி திரும்பி வந்துட்டுருக்க அப்படின்னோடனே, இல்லை எனக்கு என்னுடைய கணவர் உயிரை நீங்கள் திருப்பி கொடுக்கணும், நான் அவர் இல்லாமல் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யமதர்மராஜா சொல்கிறாரு, எப்போதுமே உயிர் நாங்கள் பறிச்சிட்டோம்னா மீண்டும் கொடுக்கறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது.
அப்படிங்கிறாங்க. நீ அதை தவிர்த்து உன்னுடைய பதிவிரதம் எனக்கு தெரியும், உன்னுடைய சேவை மனப்பான்மை தெரியும், அதனால் உனக்கு கடவுளோட பக்தி எனக்கு தெரியும், நீ ஏதாவது வரங்கேல நான் கொடுக்க முடியும், ஆனால் நீ உயிரை மட்டும் கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யமதர்மராஜா சொல்லிடுறார். இவங்க ரொம்ப சமோஜிதமாக யோசிக்கக்கூடியவங்களாச்சே சாவித்திரி தேவி. உடனே வந்து என்னுடைய கணவனுடைய தாய் தந்தையா என்னுடைய மாமனார் மாமியாரான அவங்க 2 பேருக்கும் மீண்டும் பார்வை கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே ஆகட்டும் ததாஸ்து அப்படின்றாரு. அடுத்தது வந்து நான் 100 குழந்தைங்களை பெற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க வரத்தை. ததாஸ்துன்னு சொல்லிடுறாரு. மறந்து போய் இவர் அவங்க என்ன கேட்டதொரு அர்த்தத்தை யமதர்மராஜா முழுசாக புரிஞ்சுக்கல. தான் வந்து 100 குழந்தை பெற்றுக்கணும்னு ஒரு வரத்தை கேட்குறாங்க. அந்த வரத்தை யமதர்மராஜா கொடுத்துட்றாரு. அப்படின்னா தன்னுடைய கணவர் மூலியமாக தான் அந்த குழந்தையை பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால கணவர் உயிரோடு இருந்தால் தான் அந்த குழந்தையை பெற்றுக்க முடியும் அப்படின்னு யமதர்மராஜாவே லாக் பண்ணிடுறாரு. உடனே வந்து அவரும் வேறு வழியே இல்லாமல் நான் பரமேஸ்வரன்ட்ட பேசிக்கிறேன் அது மாதிரி சொல்லி உடனே வந்து தன் கையில் இருக்கக்கூடிய சத்தியவானோட உயிரை மீண்டும் அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டு 2 பேரையும் வாழ்த்திட்டு தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ இந்த ஒரு கதை தான் சத்தியவானுடைய உயிரை சாவித்திரி மீட்டு தன்னுடைய பதிவிரதத்தினுடைய அடையாளமாக, தன்னுடைய பக்தியினுடைய அடையாளமாக ப்ரூவ் பண்ணதா நமக்கு புராணங்களும் வரலாறும் சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஒரு நல்ல அழகான ஒரு வரலாற்று கதையை வந்து எங்கள் கூட சொல்லிட்டீங்க. இப்போ வந்து இந்த ஒரு காரடையான் நோன்பு வந்துட்டு ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த காரடையான் நோன்பை யாரெல்லாம் கொண்டாடலாம் சார், யாரெல்லாம் இந்த நோன்பை வந்து எடுக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். அதாவது இந்த காரடையார் நோன்பு அப்படின்னாலே இப்போ நான் சொன்ன மாதிரி தன்னுடைய கணவனுடைய மிருத்யுனா மரண பயம், தன்னுடைய கணவனுக்கு மரண பயம் நேரக்கூடாது, அவருடைய ஆயுள் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னாலே, இப்போ நம்ம வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னாலே கணவன் நல்லா இருந்தால் நம்ம சுமங்கலியாக பூவும் போட்டோட திருமாங்கல்யத்தோட தொங்க தாலி கட்டின்னு இருக்க முடியும். அதனால தான் அந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை பெரியவங்க கொடுப்பாங்க, தீர்க்க சுமங்கலியாயிருமா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம் வேணும், நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா திருமணமான பெண்களும் நாளைய தினம், அதாவது 14/3/2026 சனிக்கிழமை அன்னைக்கு நமக்கு இந்த காரடையார் நோன்பு கிடச்சிருக்கு. நாளைக்கு அதோடு வந்து ஏகாதசி, சர்வ ஏகாதசி, ரொம்ப அற்புதமான நாள், சனிக்கிழமை அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு நன்னாளில் தான் இந்த நோன்பு வருது. இந்த நோன்பு எந்த நாளில் எடுத்துக்கணும் அப்படின்னாலே, இது சனிக்கிழமை ஆச்சு அப்படின்னா, இந்த வருஷம் சனிக்கிழமை வந்திருக்கு, இது ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி வரும். அதாவது எப்படின்னா, மாசி மாதம் முடியணும், பங்குனி மாதம் தொடங்கணும், இந்த 2 மாதங்கள் ஒன்று கூடுது இல்லையா, அந்த நேரத்தில் தான் இந்த நோன்பு எடுத்துக்கணும். பொதுவாக இப்போ நாளைக்கு மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னாலே, நாளை சனிக்கிழமை இரவு 1:03 மணிக்கு தான், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அந்த 1:03 மணிக்கு தான் பங்குனி மாதம் பிறக்குது. ஸோ மாசி மாதம் நாளைக்கு நைட்டு 1 மணி வரைக்கும் இருக்குது. 1 மணிக்கு மேலே பூஜை பண்ணுறது அப்படின்னா ஒரு உச்சிதமான செயல் இல்லை இல்லையா. ஒரு நடு ஜாமத்தில் பூஜை பண்ணுறது நம்ம ஹிந்து கல்ச்சரில் நம்ம பண்ணுறதில்ல. அதனால் ஒரு சூரிய அஸ்தமனம் ஆகிற நேரத்தில் பண்ணிக்கிறது உச்சிதம் அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லி அவங்களே நாளைக்கு இந்த காஞ்சி சங்கர மடத்து மூலிமா பஞ்சாங்கத்து மூலிமா சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு டயத்தை. என்னென்னா, நாளைய தினம் சனிக்கிழமை 14ஆம் தேதி மாலை 6:30லேருந்து 8:30 மணிக்குள்ளே அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப இந்த சாவித்திரி விரதத்தை மேற்கொள்ளலாம், இந்த காமாட்சி நோன்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னாலே 7:30லேருந்து 8:30 மணி வரை சந்திர ஹோரையில் இந்த நோன்பை எடுத்துக்கிட்டு அந்த சரடை நம்ம கழுத்தில் கட்டிக்கலாம். அதாவது திருமணமான பெண்கள், அதாவது நம்ம வீட்டில் கன்னியா குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுங்களேன், சின்ன பெண் குழந்தைங்கள்லாம் இருக்குது, திருமணமாகாத பெண் குழந்தைங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளும் நினச்சி கட்டிக்கலாம். சாவித்திரியையும் பார்வதி தேவியை நினச்சி கட்டிக்கலாம், காமாட்சியை நினச்சி கட்டிக்கலாம். அப்படி கட்டிக்கிறது என்ன பண்ணலாம், எதிர்காலத்தில் அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களுடைய திருமாங்கல்ய பலத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு நேரம் கொடுத்துருக்காங்க. இரவு வந்து 9:30லேருந்து 10:30க்குள்ளே ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முதல் டயத்தை முடியாதவங்க இந்த 2வது டயத்தில் குரு ஹோரையில் கட்டிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த 2 டயத்தில் நோன்பு கட்டிக்கலாம். இந்த நோன்புக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னாலே, நம்ம வீட்டில் இந்த மஞ்சள் கயிறு ஒன்று இருக்கும் இல்லையா, இதுக்குன்னே விற்கும் கடைகள் எல்லாம், நோன்பு கயிறுன்னு பேர். அந்த கயிறை ஒரு 4-5 வாங்கி வச்சுக்கணும். அந்த கயிறோட நடுவில் ஒரு சின்ன மல்லிகை பூ, ரோசாப்பூ, ஏதாவது ஒரு பூவை கட்டி வச்சுக்குவாங்க. ஆல்ரெடி கட்டி வச்சுக்கணும் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இந்த கார்காலத்தில் விளைஞ்ச அந்த நெல்லுலேருந்து இடித்த பச்சரிசி எடுத்துக்குவாங்க. இப்போ ஏதோ ஒரு கடையில் வாங்கின ஒரு பச்சரிசி, அதில் இடித்து ஒரு வெள்ளை அடை மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அந்த அடையில் வந்து கொஞ்சம் காரமணியும் சேர்த்து அதை வேக விட்டு ஒரு அடை மாதிரி தட்டி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் உருகாத வெண்ணெய்,
அந்த வெண்ணெயும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும். ஸோ நுனி வாழை இலையை கிழக்க முகமாக போட்டு அதில் 2 வெள்ளை அடையை வச்சு அது ஓரத்தில் கொஞ்சோண்டு உருகாத வெண்ணெயை வைக்கணும். வச்சதுக்கப்புறம் 2 வெத்தலை, ஒரு பாக்கு, 2 வாழைப்பழத்தை வச்சு ஒரு தேங்காய் உடச்ச அந்த இலையில் வச்சுட்டு இது சுவாமி முன்னாடி எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் நம்ம காலம்பரை குளிச்சுட்டு நாளைய தினம் பெண்கள் எல்லாம் விரதமாக தான் இருக்கணும். நாளைக்கு மாலை இந்த நோன்பு முடிகிற வரைக்கும் விரதமாக இருக்கும். ஸோ முடியாதவங்க ஏதாவது பழங்கள், பால் சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்சவங்க தண்ணி, இளநீர் குடித்து விரதமாக இருக்கலாம். ஸோ எவ்வளோ உங்கள் முடியுமோ, உங்கள் உடம்பு தாங்குமோ அது மாதிரி பார்த்து பண்ணிக்கங்க. இந்த நோன்பு 6:30 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சுவாமி விளக்கு முதல்ல ஏற்றிட்டு இந்த இலையை போட்டு அதில் வந்து இந்த வெள்ளை அடையை வச்சு கூட நான் சொன்ன ஐட்டங்கள்லாம் வச்சதுக்கப்புறம் ஒரு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம்லாம் வச்சு அதை சுற்றி நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு ஊதுபத்தி தூபம் காமிச்சிட்டு, காமாட்சி படத்துக்கு தூபம் காமிச்சிட்டு அந்த சரடெல்லாம் சுவாமி மேலே சாத்தி வச்சுக்கணும். காமாட்சி படம் இருந்தால் காமாட்சி படம், இல்லை பார்வதி தேவி, இல்லை உங்கள் குலதெய்வம் எது இருக்கோ ஒரு அம்பாள் படத்து மேலே சாத்தி வச்சதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காமிக்கணும் சுவாமிக்கு. அப்புறம் அந்த இலைக்கு காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் கற்பூர ஆரத்தி வீட்டில் உள்ளவங்களாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் முடி வெத்தலை பாக்கு எடுத்து கையில் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு சரடை மட்டும் சுவாமி படத்தில் எடுத்து பெண்கள், திருமாங்கல்யமான சுமங்கலி பெண்கள் அவங்களே அந்த சரடை எடுத்து நம்ம கழுத்தில் கட்டிக்கணும். எப்போதும் கட்டிக்கிற மாதிரி இப்படி கட்டிக்க வேண்டியதுதான். அதே போல் பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு பெரியவங்க கட்டி விடலாம். இல்லை எங்கள் வீட்டில் சுமங்கலி இருக்காங்க, எங்கள் மாமியார் நல்லா இருக்காங்க, எங்கள் அம்மா வீட்டில் இருக்க எங்கள் அம்மா இருக்காங்க சுமங்கலியா, எங்கள் அண்ணி இருக்காங்க அப்படின்னா அவங்க கட்டி விட்டாலும் கட்டிக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக. அதுக்கப்புறம் பெரியவங்கள்ட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இந்த நோன்பு பண்ண வேண்டிய முறை. இந்த நோன்பு பண்ணால் இந்த பலன், இது ரெண்டும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த காடை நோம்புக்கு வந்துட்டு ஏதாவது தனியாக ஸ்பெஷலாக ஸ்வீட் மாதிரி ஏதாவது பண்ணணும், அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் ஏதாவது இருக்கா சார்? காரடைனா அந்த காரடையார் நோம்புனாலே இந்த காரடையும் உருகாத வெண்ணையும் தான் காமாட்சியினுடைய சிறப்பாக நைவேத்தியமாக சொல்லியிருக்கு. இல்லை எங்களுக்கு சுவாமிக்கு வந்து பாயசம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஒரு சக்கரை பொங்கல் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஒரு கேசரி பண்ணலாம்னு நினைக்கிறான், நிச்சயமாக சரி சுவாமிக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ பண்ணாலும் அவர் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் நமக்கு. அதே மாதிரி நம்ம ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக அவங்களுக்கு கொடுத்தோம் ஸ்வீட்டுன்னா அவங்க நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை திருப்பி கொடுக்க போகிறாங்க. முடிஞ்சவங்க பண்ணலாம். இது ஒரு எளிமையான முறை தான். எங்களால் அதுக்கெல்லாம் நேரில் நாங்கள் ஆஃபீஸ் போகணும், எங்களுக்கு இந்த காரடையெல்லாம் பண்ண முடியாதுங்க, நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. 2 வெத்தலை பாக்கு பழம் வச்சு நிவேத்தியம் பண்ணாலும் சுவாமி ஏற்றுக்கும். உங்களால் எது பண்ண முடியும். ஸோ சுவாமியை பூஜை பண்ணுறதுக்கு தூய்மையான மனது மட்டும் இருந்தால் போதுங்க. நான் வந்து 1000 ரூபாய் 2000 செலவு பண்ணி பூஜை பண்ணணும்னு எந்த சாமியுமே கேட்கல. நீங்கள் 1 ரூபாய்க்கு ஒரே ஒரு ரோஸ் வச்சு பூஜை பண்ணால் கூட போகும். இல்லை எங்கள் வீட்டிலே இருக்குங்க 2 அரளிப்பூனா அதை வச்சு பூஜை பண்ணால் கூட போதும். நீங்கள் பூஜை பண்ணணுங்கிற மனசு தான் வேணும். உங்கள் பூஜை பண்ணுறதுக்கு அந்த எண்ணம் தான் வேணும். சரி, ஓகே. காடை நோம்பு வந்து இப்போ நான் முதல் முறையாக எடுக்க போகிறேன் அப்படின்னு எடுக்கிறவங்க எடுக்கலாமா? அதாவது பரம்பரையாக எடுக்கிறவங்க அதை மட்டும்தான் எடுக்கணுமா? இல்லை வந்து இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டுட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் அப்படின்றவங்க செய்யலாமா? நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சாவித்திரி எடுத்த விரதம். இது நடந்து எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அன்னிலேருந்து சாவித்திரி பண்ண பூஜையை நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு அப்படியே பரம்பரையாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதுதான் ஐதீகமான ஒரு நோன்பு. இப்போ எங்களுக்கு அதை பற்றி முன்னாடி தெரியல, இப்போ தான் தெரியுதுங்க யூடியூப் மூலிமா 2 பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் பண்ணலாமா? நிச்சயமாக பண்ணலாங்க. அதாவது எல்லாருடைய கணவரும் தீர்காயுசோடு இருக்கணுங்கிறதான் எல்லா மனைவிகளும் விரும்புவாங்க. தான் பூங்கொட்டோடு இருக்கணும் அப்படின்னா எந்த பொண்ணும் நாசமாக போகணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலே நம்ம நல்லா இருக்க முடியாது. ஸோ பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் முக்கியம் பூஜைக்கு தேவையானது சுவாமியே. அதனால் எனக்கு பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் தாராளமாக நாளைய தினம் இந்த விரதத்தை எடுத்துக்கலாம். இல்லைங்க எங்கள் பெரியவங்க வீட்டில் தான் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன மன சஞ்சலம் இருக்குது இங்கே எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு பூவோ இல்லாட்டினா செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு எழுதி சுவாமி முன்னாடி போட்டு பார்த்துருங்க. சுவாமிகிட்ட உங்களுக்கு உத்தரவு வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அந்த நோன்பை. கண்டிப்பாக சார். ஸோ காடை நோம்பு பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த காணொளி மூலமாக. யாரெல்லாம் எடுக்கலாம், எப்படியெல்லாம் செய்யலாங்கிறத ஒரு நல்ல ஒரு விளக்கத்தோடு சொன்னீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.